ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தால் மட்டும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் டிப்ஸ் ஒரு 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அது நான் கொஞ்சம் ஃபைனலாக சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேவிங் இம்பார்ட்டன்ஸ் பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நான் 2 டிப்ஸை ஃபைனலாக சொல்கிறேன். இதை எடுத்துகிட்டு இருக்கப்பே இந்த ஸ்டோரியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டோரி. எதுக்கு அப்படின்னா, இப்போ சேவிங் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மகிட்ட பணம் எப்போவுமே இருக்கணும் கையில். அப்படி இல்லாமல் நம்ம கடன் வாங்கி செலவு பண்ணோம் அப்படின்னா நம்ம கஷ்ட காலத்தில் யாருமே நம்மளுக்கு உதவ மாட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியாக இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரினா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் என் கையில் போட்டிருக்கிற அந்த ரிங் இப்போ நான் எடுத்திருக்கிறேன், சேவ் பண்ணி நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை நான் சேவ் பண்ணி ரிங் எடுக்காமல் அதுக்கு பதிலாக வீட்டில் தேவையில்லாத பொருள் ஏதாவது நான் வாங்குகிறேன், எனக்கு அது ரொம்ப எனக்கு தேவைப்படாது, ஒரு ஆடம்பரத்துக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம கஷ்ட காலம் இல்லை, நம்மளுக்கு ரூபா தேவைப்படுற நேரத்தில் பண தேவை இருக்கிற டைமில் அந்த பொருள் நம்ம திரும்பி விற்றோ செஞ்சோ அந்த காசு நம்மளுக்கு கிடைக்காது. நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க. அதனால இது ஒரு பணமாவோ இல்லை இதே மாதிரி கோல்டாவோ நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு உதவும். நீங்கள் பொருளாக எதையாவது வாங்கி வச்சதை நம்மளுக்கு என்றைக்கும் உதவாது. இது கோல்டோ பணமோ வச்சுருந்தோம் சேவிங்ஸாக அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அது அந்த கஷ்ட காலத்தில் உதவும். இது கோல்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்பவே பெட்டர். கோல்டு நாளுக்கு நாள் ரேட் அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு. கோல்டு எப்போவுமே ஒரு நல்ல ஒரு சேவிங் ஸ்கீம் தான், சேவிங் சிஸ்டம் தான் நம்மளுக்கு. நீங்கள் இது கோல்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லிக்விட் மணி. நீங்கள் கோல்டு வேணும்னா கோல்டாகவும் வச்சுக்கலாம். அது ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற நேரம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பணமாகவும் மாற்றிக்கலாம். திரும்பி நீங்கள் பணம் வந்ததுக்கப்புறம் அது கோல்டாகவும் மாற்றிக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் பேங்க்லையோ எங்கேயோ போய் அடமானம் வச்சு அதை அமௌண்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் கோல்டு வேணுன்றப்போ கோல்டாகவும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த கொரோனா டைமில் நிறையா பேருக்கு இந்த கோல்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. அவங்கள்ட்ட அமௌண்ட் இல்லைனாலும் கோல்டாக சேவிங்ஸ் வச்சுருந்தவங்கெல்லாம் அதை பணமாக மாற்றி அவங்க கஷ்டத்தெல்லாம் அதிலேருந்து தீர்த்து வந்திருந்தாங்க. ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வெட்டியாக வீட்டில் தேவையில்லாத பொருள் வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக இதை நீங்கள் சேவிங்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சேவிங்லே நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. நீங்கள் போய் பேங்கில் தான் போடணும், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் தான் போடணும், அதில் தான் போடணும் அப்படின்னு இல்லை. ஃபஸ்ட்டு சின்னதாகவே உங்கள் வீட்டிலேருந்தே சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் வாங்குகிற கிராசரி ஐட்டம்ஸை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அளவாக வாங்கிட்டு அந்த பணத்தை மிச்சப்படுத்தினாலே அதுவும் ஒரு சேவிங்ஸ் தான். அதே மாதிரி ஒரு உண்டியல் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. உண்டியலில் நீங்கள் பணம் போட்டுட்டு வந்தாலும் அதுவும் சேவிங்ஸ் தான். வீட்டில் சில்லறை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உண்டியலில் சேர்த்து வச்சுட்டே வாங்க. கையில் வச்சுருந்தா செலவு பண்ணிடுவோம், உண்டியலுக்குள்ளே போட்டுட்டோம்னா கண்டிப்பாக நம்ம செலவு பண்ண மாட்டோம். அதை உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது. ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் தான். ஸோ எப்போவுமே சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற அமௌண்ட்டில் தான் நம்ம செலவு பண்ணணும். இது எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ஒரு சேவிங்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் சொல்லணும்னு நினச்ச சின்ன கதை. உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டோரிஸ் கேட்டதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டிப்ஸை பார்த்துடலாம். இப்போ டிப்ஸ் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ இஞ்சி நம்ம வாங்கிட்டு வருவோம், அது முளைச்சிடும் இல்லை காஞ்சிடும் ஒரு மாதிரி. அப்படி ஆகாமல் இஞ்சி
நல்லா இருக்கணும் அப்படின்னா 1 மந்த்துக்கு மேலே வரைக்கும் நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில். அது எப்படி அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இது நான் இப்போ காட்டுறது வந்து 1 மந்த்துக்கு மேலே நான் ஸ்டோர் பண்ண இஞ்சி 1 மந்த்துக்கு மேலேயே இருக்கும். ஸோ அது எப்படி நான் ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இஞ்சியோட தோல் எல்லாத்தையுமே சீவி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் ஒத்தி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் நல்லா போட்டு அதில் அந்த இஞ்சியை வச்சு பாக்ஸில் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மந்த்துக்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லாவேவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியேவும் இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸை, கிச்சன் டிப்ஸு. இது மாதிரி நான் இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க வாட்டர் எல்லாத்தையுமே நீங்கள் ஒத்தி எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எள்ளெல்லாம் பூச்சி விழுந்துடும், வேகமாகவே வண்டு எல்லாமே விழுந்துடும், நல்லா இருக்காது, கெட்டு போயிடும். அப்படி நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா எள்ளை வாங்கினதும் அதில் கல் மண் எல்லாமே பிறக்கி எடுத்து போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணுறப்பயவும் நல்ல எள்ளுன்னா அடியில் இருக்கும், நல்லா அதாவது என்ன சொல்ல விளையாத நெல் வந்து மேலே தண்ணியில் வந்துடும். எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதை நல்லா வெயிலில் காய போட்டு எள்ளை எடுத்துருக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா இது மாதிரி ஜிப்லாக் கவர் இல்லை ஏதோ ஒரு கவர் போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு 1 வருஷத்துக்கு மேலேயும் எள் வந்து பூச்சி விழாமல் கெடாமல் நல்லாயிருக்கும். இதுவே நான் 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எள் மொத்தமாக வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் தான் போட்டு வச்சுருக்கேன். எப்பப்போலாம் நம்மளுக்கு எள்ளு பொடியோ இல்லை எள்ளு உருண்டை செய்யணுமோ அந்நேரம் நம்ம எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். இதுதான் நான் உங்களுக்கு கிச்சனில் சொல்லணும் அப்படின்னு நினச்ச 2 டிப்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தேவை. இன்னொரு சூப்பர் டூப்பர் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் வித்யா.